நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம மட்டன் எலும்பை வச்சு ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 1/2 கிலோ மட்டன் எலும்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு 1 ஸ்பூன், நான் தோல் உரிக்காமல் ஒரு 6-7 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நான் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் நான் 3 பச்சை மிளகாய், 2 பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் எலும்பை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டையும் அலசிட்டு வச்சுருக்கேன், இதோட கலந்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரசத்துக்கு தேவையான தண்ணியை சேர்த்தாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பூண்டு, மிளகு, ஜீரகம், இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்தேன். ரசத்துக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவை, ஸோ அதனால் கொஞ்சம் போட்டிருக்கேன். மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். 5 விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போனோன்னே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதுமாரி மல்லித்தலை போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்ச மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் வரும். நம்மளோட சேனலில் உள்ள எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.